வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹஜ் பெருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்தும் சிறப்பு தொழுகையில் பங்கேற்பு. தமிழகத்தில் இன்று 31வது தடுப்பூசி முகாம். 1,00,000 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். அதிபர் மாளிகையில் இருந்து வெளியேறினார் கோத்தபய ராஜபக்சே. இலங்கை பிரதமர் பதவியில் இருந்து விலகினார் ரணில் விக்ரமசிங்கே. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி. தொடரையும் கைப்பற்றி அசத்தல். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. முதல் போட்டியில் நெல்லை திருப்பூர் அணிகளும், 2வது போட்டியில் திருச்சி கோவை அணிகளும் பலப்பரட்சை. இனி விரிவான செய்திகள். உலகம் முழுவதும் இன்று ஈகை திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நபிகள் நாயகம் அளித்த போதனைகளை பின்பற்றி இஸ்லாமிய சகோதரர்கள் பக்ரீத் பண்டிகையை பாதுகாப்புடன் கொண்டாட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழக கவர்னர் R.N. ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நமது இளம் தலைமுறையினருக்கு நற்சிந்தனை, கருணை, பெருந்தன்மை ஆகியவற்றை வழங்குவதற்கு இந்நன்னாளில் நாம் உறுதி கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று 31வது சிறப்பு மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 1,00,000 முகாம்களில் தடுப்பூசி செலுத்தப்படுவதாகவும் அதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையில் போராட்டக்காரர்கள் அதிபர் மாளிகைக்குள் புகுந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சே கடற்படை கப்பல் மூலம் தப்பி ஓடியுள்ளார். தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் முயன்ற நிலையில் போராட்டக்காரர்கள் தண்ணீரை பீச்சியடிக்கும் வாகனங்களை கைப்பற்றி அதன் மூலம் பாதுகாப்பு படையினர் மீது தண்ணீரை பீச்சியடித்தனர். இலங்கை அதிபர் மாளிகைக்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் படுக்கை அறைகள், நீச்சல் குளத்தில் விளையாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதிபர் குடும்பத்தினர் விட்டு வைத்த பொருட்களை ஆளுக்கு ஆள் பகிர்ந்து கொண்டதோடு சமையல் அறையில் மிச்சம் மீதியுள்ள பொருட்களை கொண்டு சமையல் செய்து மற்றவர்களுக்கு பரிமாறினர். பிரதமர் ரணிலின் தனிப்பட்ட வீட்டுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையும் போராட்டக்காரர்களும் அமைதி காக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ரணில், வன்முறையை தவிர்த்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து கட்சி தலைவர்களில் தீர்மானத்தை ஏற்று பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். அதேபோல் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே ஜூலை 13ஆம் தேதி பதவி விலகுகிறார் என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களை இனப்படுகொலை செய்த போர்க்குற்றவாளிகள் தப்பிக்க உலக நாடுகள் அனுமதிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் இலங்கையில் தமிழரை அழிக்க நினைத்தவர்கள் தற்போது அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என சூப்ப வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நடந்து கொண்டிருக்கிற செய்திகள், வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாம் பார்க்கிற போது நம்மை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி இப்படி ஒரு அழிவு எந்த நாட்டுக்கும் எந்த மக்களுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. கம்பராமாயணத்தில் அனுமான் இலங்கைக்கு தீ வைத்ததாக நாம் புராணத்தில் படித்திருக்கிறோம். அது வெறும் கதை. ஆனால் யாழ்ப்பாண நூலகத்திற்கு அவர்கள் தீ வைத்த அந்த நினைவும் எனக்கு வருகிறது. இருந்தாலும் எந்த ஒன்றையும் நாம் நியாயப்படுத்தவில்லை. இப்படி எரிந்து போக வேண்டும் என்று விரும்பவில்லை. அதே நேரத்தில் இனிமேலாவது இன்னொரு இனத்தை அழிக்க வேண்டும் என்கிற நினைப்பை உலகத்தில் இருக்கிற ஆதிக்க சக்திகள் மறக்க வேண்டும். இருக்கிற பணத்தையெல்லாம் மக்களினுடைய நன்மைக்காக இல்லாமல் நாட்டை காப்பாற்றுகிறோம் என்கிற பெயரில் மக்களை காப்பாற்றாமல் அனைத்தையும் இராணுவத்துக்கு செலவழிக்கிற நாடுகளின் நிலை என்னவாகும்? பசியிலும் பஞ்சத்திலும் பட்டினியிலும் இன்றைக்கு அந்த மக்கள் வாடுகிறார்கள் என்பதை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. அதிமுக பொதுக்குழு வரும் ஜூலை 11ஆம் தேதி சென்னை அடுத்த வானகரத்தில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பணிகள் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுக்குழுவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதற்கான பணிகள் 70% நிறைவடைந்துள்ளன.
ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவு பொதுக்குழு உறுப்பினர்கள் 9 பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சாய்ந்துள்ளனர். முன்னாள் எம்எல்ஏ எஸ்.டி.கே. ஜக்கையன் தலைமையில் தேனி மாவட்ட பொருளாளர் சோலை ராஜா, மகளிரணி செயலாளர் தனலட்சுமி, கம்பம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் இளையநம்பி உள்ளிட்டோர் இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கொடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பான ஆவணம் கண்டெடுக்கப்பட்ட சென்னை சிஐடி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் கோவை சரக டிஐஜி முத்துசாமி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதேபோல் கொடநாடு கொள்ளை விவகாரத்தில் கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் செந்தில்குமாரிடம் தனிப்படை போலீசார் 3வது நாளாக விசாரணை நடத்தினர். சீனா நாட்டைச் சேர்ந்த 263 பேருக்கு போலி விசா வழங்கியது தொடர்பாக கார்த்தி சிதம்பரம் வீட்டில் இருந்த முக்கிய ஆவணங்களை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். வெளிநாட்டில் இருந்த கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி வீடு திரும்பிய நிலையில் அவரிடம் இருந்த சாவியை கொண்டு பூட்டியிருந்த அறையில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை அள்ளி சென்றனர். அரசியல் நெருக்கடி எழும்போதெல்லாம் சிபிஐ சோதனை நடத்துவது பாஜக அரசின் வேலை என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி புகார் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அரசியல் ரீதியாக நெருக்கடிகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை போன்ற செயல்பாடுகளில் இறங்குகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா பூராவுமே அவங்க செய்கிறாங்க. அதுதான் இவங்க வீட்டில் நடக்கிறது, அதுதான் சிவசேனாவில் நடந்தது, எல்லாமே அதுதான் காரணம். கார்த்தி சிதம்பரத்தின் மகள் தேர்வுக்காக தயார் செய்து வைத்திருந்த லேப்டாப் மற்றும் ஐபேடை சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் பறிமுதல் செய்துவிட்டு சென்றுள்ளதாக கார்த்தி சிதம்பரத்தின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு முதல் தனது மகள் தேர்வுக்கு தயாரான போதெல்லாம் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கார்த்தி சிதம்பரம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசையின் தந்தையுமான குமரி அனந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கழிவறையில் வழுக்கி விழுந்து நெற்றியில் காயம் அடைந்ததால் குமரி அனந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு எதிரான புகாரை துணை நடிகை சாந்தினி திரும்பப் பெற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை சாந்தினி அளித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என கூறிக்கொள்ளும் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே வாழ்க்கை என இந்திய மக்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான வாழ்க்கையை அமல்படுத்த தயாரா என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே உடை, ஒரே நாடு ஒரே அட்டை என்று எல்லாம் ஒன்று 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 என்றே சொல்லுகிறார். பிரதமர் அவர்களே, ஒரே நாடு ஒரே வாழ்க்கை ஏற்க தயாரா? நாட்டில் வாழுகிற 130 கோடி மக்களுக்கும் ஒரே நாடு ஒரே வாழ்க்கை, ஒரே மாதிரியான வாழ்க்கை வேண்டும். ஒரே மாதிரியான வாழ்க்கை நாட்டில் இருக்கிறதா? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்த தேசத்தில் வாழுகிற ஒவ்வொருவருடைய குடிமகனுடைய வாழ்க்கையும் பிறர் பாராட்டத்தக்க வாழ்க்கையாக, போற்றத்தக்க வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடித்தட்டு மக்களுக்கு நேரடியாக தொண்டாற்றும் அத்தியாவசிய நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். டிடிஎஃப் வாசன் போன்றவர்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருப்பதாகவும் காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த நபர்களும் கண்டிப்பாக காவல்துறையுடைய கண்காணிப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இது போன்ற நபர்கள் தாங்க ஏதோ நல்லது செய்கிறோம், பசங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறோங்கிற பேரில் அவங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் காவல்துறை அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்காது. கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். அதை நான் ஏற்கனவே சொன்ன போல் இரவு நேரங்களில் வேகமாக போகக்கூடிய பைக்குகளுடைய நம்பர் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் பைக்கு பறிமுதல் செய்யக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை இருக்கும். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் உள்ள தண்டனை கைதிகளின் இயற்கை விவசாய நிலத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனந்த் வெங்கடேஷ் பார்வையிட்டு கைதிகளை பாராட்டினார். புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள 2.5 ஏக்கர் நிலத்தில் சிறைவாசிகள் உருவாக்கிய ஏலக்காய் தோட்டம், காஃபி தோட்டம் உள்ளிட்ட பண்ணையை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனந்த் வெங்கடேஷ் பார்வையிட்டார்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வரதராஜ பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாடு மாலை தாண்டும் விழா நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன. இந்நிகழ்ச்சியில் எல்லைக்கோட்டை நோக்கி மாடுகள் விரட்டி வரப்பட்டது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள் பங்கேற்று கண்டு ரசித்தனர். நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருவிழா 7ஆம் நாளில் சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் காமதேன வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். தாமிரபர சபை நடராஜ பெருமானுக்கு சிவப்பு சாத்தி வழிபாடு நடத்தப்பட்டது. அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை 11:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் இயற்கை விவசாய மாநாட்டில் உரையாற்றுகிறார். குஜராத்தின் சூரத்தில் நடைபெறும் மாநாட்டில் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வரும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கின்றனர். கேரள மாநிலத்தின் சில மாவட்டங்களில் தக்காளி காய்ச்சல் குழந்தைகளுக்கு பரவி வருவதாகவும், ஆனால் அச்சப்பட தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். எந்த மாவட்டத்திலும் தக்காளி காய்ச்சல் பெரிய அளவில் அதிகரிக்கவில்லை என்றும், இந்த நோய் குறைவான ஆபத்து கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் பெய்த கனமழையில் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வெள்ள பாதிப்பினால் வீடுகள், விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கின. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அமர்நாத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப் படை இயக்குநர் அதுல் கார்வால் தெரிவித்துள்ளார். இதேபோல் தாத்ரி நகரின் குந்தி வனப்பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டதில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜூலை 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. 9,000 கோடி ரூபாய் வங்கி முறைகேடு வழக்கில் 2014ஆம் ஆண்டில் விஜய் மல்லையாவை குற்றவாளி என உறுதி செய்த நிலையில் வரும் 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கவுள்ளது. தனுஷ் முக்கிய பாத்திரத்தில் நடித்துள்ள தி கிரேமேன் படத்தின் புதிய டீசர் வெளியாகியுள்ளது. முதல் டீசரில் குறைந்த வினாடிகளே வந்த தனுஷ் 45 வினாடிகள் கொண்ட இந்த டீசரில் இடம்பெறாதது அவரது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்துள்ளது. TNPL தொடரில் இன்று 2 போட்டிகள் கோவையில் நடைபெறவுள்ளன. பிற்பகல் நடைபெறும் முதல் போட்டியில் நெல்லை ராயல் கிங்ஸ் மற்றும் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இரவில் தொடங்கும் மற்றொரு போட்டியில் ரூபி திருச்சி வாரியர்ஸ் மற்றும் லைகா கோவை கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸில் கஜகஸ்தான் இளம் வீராங்கனை எலினா ரைபாக்கினா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் துனிசிய வீராங்கனை ஜாஃபியரை வீழ்த்தினார் ரைபாக்கினா. பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் எலினா ரைபாக்கினா அபார வெற்றி பெற்றார். முதல் செட்டை இழந்தபோதும் அடுத்த 2 செட்களை வென்று அசத்திய ரைபாக்கினா விம்பிள்டன் பட்டத்தை வென்ற முதல் கஜகஸ்தான் வீராங்கனை என வரலாற்றையும் படைத்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 170 ரன்கள் எடுத்தது. 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து 121 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் இந்தியா 49 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது T20 போட்டி நாட்டிங்ஹாம் நகரில் இன்று நடைபெறுகிறது. முதல் 2 போட்டிகளிலும் வென்று ஏற்கனவே தொடரை கைப்பற்றியுள்ள இந்தியா இந்நிலையில் இன்றைய போட்டியிலும் வென்று 3-0 என்ற கணக்கில் தொடரை ஒயிட் வாஷ் செய்யுமா என இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இந்திய நேரப்படி இன்று இரவு 7 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹஜ் பெருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்தும் சிறப்பு தொழுகையில் பங்கேற்பு. தமிழகத்தில் இன்று 31வது தடுப்பூசி முகாம். 1 லட்சம் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். அதிபர் மாளிகையில் இருந்து வெளியேறினார் கோத்தபய ராஜபக்சே. இலங்கை பிரதமர் பதவியில் இருந்து விலகினார் ரணில் விக்ரமசிங்கே. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி. தொடரையும் கைப்பற்றி அசத்தல். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. முதல் போட்டியில் நெல்லை திருப்பூர் அணிகளும், 2வது போட்டியில் திருச்சி கோவை அணிகளும் பலப்பரட்சை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.